இல்ல காஸ்ட்லி ஐட்டம்லாம் கொடுக்க கூடாது. அட கடவுளே, இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என் பாட்டியை விட்டுருங்க. என்ன பாட்டி இது? என் பாட்டி பாட்டியாவே இல்ல, அவங்க ஒரு ட்ரங்கர். தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு பாட்டி. ஏண்டா இதெல்லாம் என் கையில இருந்தா நான் குடிக்க போறேன்னு நீ நினைச்சிட்டியா? இங்க பாருடா, ஒருவேளை உன்னோட கையில துணி துவைக்கிற சோப்பு இருந்தா நீ துணி துவைக்க போறேன்னு நான் சொல்ல முடியுமா? சரி, உன் கையில தொடப்ப இருந்தா நீ இந்த வீட்டை... போதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கிழிச்ச. இப்ப எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, எதுக்காக நீங்க இந்த பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க? Wait and watch. Follow me. அடேங்கப்பா, இப்பவாவது தண்ணி விட்டானுங்களே. உன் கதை முடிஞ்சது பல்லு. உனக்கு இன்னைக்கு காப்பு கட்டிடுவானுங்க. சரி, இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லலாம்னு பார்த்தா அதுக்கு கூட உடம்புல சக்தி இல்ல. இந்த பல்விந்தர் என்னோட பாத்ரூம்ல தான் போய் ஒளிஞ்சுப்பானா? இப்ப நல்லா சோனியாவோட வாஷ்ரூம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது நல்ல விஷயம் தான். அவன் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். ஈஸியா இருக்கும் அவனை கண்காணிக்க. காக்ரோச், காக்ரோச், ரிஷி காக்ரோச். அங்க காக்ரோச் இருக்கு. எங்க காக்ரோச்? நான் பார்த்தேன், அங்கதான் இருந்தது. அட காக்ரோச் இத்தனோண்டு இருக்கும். இத்தனோண்டு காக்ரோச் பார்த்து நீ பயப்படுவியா? இந்த பொண்ணுங்களுக்குலாம் என்ன ஃபோபியானே தெரியல. நீ போ, காக்ரோச் போயிடுச்சு. காக்ரோச் இல்ல அங்க காக்ரோச் இருக்கு. நான் பார்த்தேன் ரிஷி, நீ பாரு அங்க இருக்கு. அட, இங்க எங்கேயும் காக்ரோச் இல்ல. நீ என்ன பண்ற? இந்த ரூம் என்னோடது இல்லாம இருக்கலாம், ஆனா இவன் என்னோட புருஷன், அதனால தள்ளியே இரு. அதோட நீயாவது இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம்ல ரிஷி. உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். வெளி பெண்கள் யாராவது நம்ம வீட்ல இருந்தாங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத கொஞ்சம் கத்துக்கோ ரிஷி. என் கூட நீ வா. கதவை திறடா. சரி பாட்டி, அதான் திறந்துட்டேனே. நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. எப்ப கேட்டாலும் வெயிட் அண்ட் வாட்ச்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்றீங்க. ஆனா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்படி என்ன பாக்குறீங்கன்னு என்கிட்ட சொன்னாதான் என்ன. வெயிட் அண்ட் வாட்ச். பாட்டி, என்கிட்ட சொல்லுங்க பாட்டி. இப்ப ஏதாவது சரக்கு அடிக்கணும் போல இருக்கு. கடவுளே, எனக்கு எப்படியாவது சரக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா. ஓபன் பண்ணு. என்ன இருடா. என்ன பாட்டி? அடடா, சரக்கு ஸ்மெல்லா இருக்கே. எங்க இருந்து வருது? அட, பாத்ரூம்ல கூட இவனுங்க சரக்கு வாசனை வச்சிருக்கானுங்க. இல்ல இவனுங்க எல்லாரும் பணக்காரனுங்க. ஒருவேளை தண்ணி விடும் போது அதையும் சேர்த்து விட்டானுங்களோ? இப்ப எதுக்கு எனக்கு குடிக்கணும் போல இருக்குன்னு தெரியலையே. சுத்தி கித்தி பார்த்தா எனக்கு அந்த நினைப்பு தான் இருக்கு. வள்ளு எதையும் நினைக்காத, தூங்கு. இல்லைன்னா செத்துருவேன். தூங்கு. அட, இந்த ட்ரிங்க்ஸை யாரு கீழே ஊத்துறது? யாரங்க? இது எல்லாமே அமிர்தமாச்சே. யாருங்க ஊத்துறீங்க? ரிஷி, தயவு செஞ்சு கீழே ஊத்தாதீங்க. அத கீழே ஊத்துறதுக்கு பதிலா என்கிட்ட கொடுங்களேன். இப்ப எனக்கு அவசியமா தேவைப்படுது. அத கீழே ஊத்திராத. எனக்கு கொடு ரிஷி. எனக்கு அத குடுப்பா. நான் குடிச்சாதான் நல்லா இருப்பேன், இல்லைன்னா செத்துருவேன். ரிஷி, ஒரு மாதிரியா இருக்கு. நான் செத்துருவேன் போல இருக்கு. ரிஷி, தயவு செஞ்சு அதை என்கிட்ட மட்டும் கொடுத்துரு. வேணும்னா ஒண்ணு பண்ணு, உள்ள வந்து எவ்வளவு வேணா அடிச்சுக்க. அதை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கறேன். நாங்க சொல்றத கேட்டா நீ வெளியில வரலாம். என்ன பண்றீங்க பாட்டி? வாய முடிக்கிட்டு சும்மா இரு. நீங்க எல்லாரும் இவ்வளவு முயற்சி பண்ணீங்களே, அவன் கதவை திறந்தானா? இல்ல. இப்போ உன் பாட்டியோட விளையாட்ட கவனிடா. கொஞ்ச நேரத்துல வெளியில வருவான். அது மட்டும் இல்ல, தினமும் என் போட்டோவை வச்சு ஆரத்தி எடுப்பான். அவன் இல்லன்னு மட்டும் சொல்ல என் பேரை மாத்திக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். எஸ், அப்படி போடு. அட, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். கிணத்துல குதிக்க சொல்றீங்களா? நான் குதிக்கவும் செய்யறேன். பாட்டிமா, என்னால நிஜமாவே முடியல. பாட்டி, சீக்கிரம் கதவை திறங்க.
சீக்கிரம் திறங்க. என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இத போய் கீழே ஊத்தி வச்சிருக்கீங்களே. அட கொடுங்க. இது இந்த நேரம் பார்த்து உட்கார் போனது. பாட்டி, என் லைஃப்ல எனக்கு சரக்கு கொடுத்து விலைக்கு ஏத்தி வச்சிருக்கீங்க. என்ன பாட்டி நீங்க இதெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. என்னடா மண்ணாலான சிங்கம், என்ன தாகம் தணிஞ்சிருச்சா? தொண்டை ஜில்லுன்னு இருக்கா? என்ன பேசுறீங்க? எனக்கு நீங்க மறு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் பாட்டி. கைய விடுற. அதையும் கொடுங்க. அடுத்ததையும் கொடுத்துடுறேன், ஆனா நாங்க சொன்னதை செஞ்சாகணும். அட என்ன பாட்டி, இதெல்லாம் நீங்க சொல்லி நான் செய்யணுமா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பா இங்க நடக்க போகுது. அதுல மாற்றமே இல்ல. கண்டிப்பா? நான் உங்க அடிமை பாட்டி. இது எனக்கு தானே. வேணுமா? அப்ப கொடுத்துருங்க. அப்படின்னா ஆ, ஆ. என்னோட வா. வா வா ஆயுஷ், அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு என் கூட வா. எடுத்துட்டு வாடா. ஆ. வாராய் நீ வாராய், வா வா வா. இருங்க இருங்க, நானே திறந்து விடுறேன். ஏன்டா இதெல்லாம் பறக்குற? நான் திறக்கிறேன். போங்க வா, போங்க, வா. போ போ. வா. அதுல போகும்போது நான் வர மாட்டேனா? யாரும் பேசுறதுக்கு முன்னால நானே சொல்லிடுறேன், இன்னைக்கு இந்த சாப்டரை நான் தான் முழுசா முடிச்சு வைக்க போறேன். யாரும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இவங்கிட்ட இருந்து உண்மையை நான் தான் வரவழைப்பேன். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா பாட்டி? பேசாத. ஆமா, நீங்க சீரியஸா தான் சொல்றீங்க. ஆனா நீங்க அவனை என்கிட்ட விட்டுருங்க, நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா உங்க மேலேயே கையை போங்கிடுவான். வராத நில்லு. நான் தான் சொன்னேன்லடா, இன்னைக்கு இந்த கதையை நான் தான் முடிச்சு வைக்க போறேன். இவன் என்ன காயப்படுத்துறது? இவன் குடுமி இப்ப என் கையிலேயே. குடுமியா? அது என்ன குடுமி? இவன் குடிக்கிறதுக்காக வெறித்தனமா அலையிறான். இது இவனோட பலவீனம். அதான் இத கொடுத்து அவனை ஏன் வசப்படுத்திட்டேன். இப்ப உண்மையை சொல்லுவான் பாரு. வாவ் பாட்டி, சூப்பர். இந்த ரவுடிங்களா இருக்காங்கல்ல, எப்பவுமே இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. கரெக்ட். இந்த முடி இருக்க. தெரியும் தெரியும், வெயில்ல நிறைக்கல. இத வேற சொல்லணுமா? பாட்டி, நீங்க இப்போ என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இவன் உண்மையை சொல்லிடுவான்ல? சொல்லு பல்விந்தர், உன்கிட்ட சொன்னது யாரு? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? என்ன சொல்லணும் பாட்டிமா? எல்லாத்தையும் சொல்றேன். என்ன, எங்க எல்லாருமே செம்ம ஆளுங்க தெரியுமா? அதுவும் உங்க பேரன் இருக்கான் பாரு, செம்ம ஆளு. இல்ல பாட்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் அவ்வளவு தூரம் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனா யார் சொன்னது என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஏன் தெரியாதா என்ன? டாக்டர் சொன்னாங்க, நர்ஸ் சொன்னாங்க, ஏன் எனக்கே அந்த லக்ஷ்மி தான் சொன்னாங்க. இல்ல மலிஷ்கா சொன்னா, இல்ல நீலம் ஆண்டி சொன்னாங்க. நான் தான் எல்லாரும் பத்தியும் சொன்னல. நான் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது மாறிச்சா என்ன? உங்களுக்கு கேள்வியே கேட்க தெரியல. அப்புறம் இன்னொன்னு, மேல இருந்து என்னோட முன்னோர்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து லக்ஷ்மி பிரெக்னென்ட், அவங்க சொன்னது நேரா கிளம்பி நான் இங்க வந்துட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பாட்டி. இவன் உங்க பிடியில இருக்கான்னு இப்ப நீங்க தானே சொன்னீங்க. நீங்க கேட்டா அவன் உண்மையை சொல்லுவான்னு சொன்னீங்க. இப்ப அவன் முன்ன விட அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டான். எங்க பாரு பல்விந்தர், கடைசி முறையா கேட்கிற உண்மையை சொல்லிடு. லக்ஷ்மியோட பிரெக்னன்சி பத்தி உங்ககிட்ட யார் சொன்னா சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ நீ? என்ன பெரிய ரவுடியா? இல்ல நான் எப்படி சொல்றது? நெஞ்ச கிழிச்சு காட்டணுமா? இப்ப பேசுறா. சொல்றேன் பாட்டிமா, நான் எல்லாத்தையும் உங்களுக்காக சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஏய், அதுல ஒண்ணு இல்ல. பல்விந்தர், ஏய், அவளை விட்டு. பின்னாடி போ.
உண்மையை சொல்லவா? இப்போ நான் கண்டிப்பா உண்மையை சொல்றேன். இப்போ என் புத்தியை நான் காட்ட போறேன். என்னதான் நீங்க எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சாச்சுல்ல. இப்போ மரியாதை எல்லாம் ஒதுங்கி போயிடுங்க. ஏன்னா இங்க இருந்து நான் போகணும். இல்லன்னு வை, இவ கழுத்தை வெட்டி இங்கேயே ஷோ பீஸ் ஆக்கிடுவேன். உங்களுக்கு தான் பிரச்சனை. பாடிமா, சரியா சொன்னீங்க. குடி என்னோட பலவீனம் தான். நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா அதை நான் குடிச்சிட்டேன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ள அலவிச ஆரம்பிக்கும். என்ன விட நான் என்னையே மறந்துடுவேன் இல்லையா? நான் இங்க இருந்து போறதை நீங்க யாராவது தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வீட்ல கண்டிப்பா ஒரு கெட்ட சம்பவம் நடந்தே தீரும். புரியுதுல? பின்னாடி போங்க. என்னாச்சு ரிஷி? கேம் சேஞ்ச் ஆயிடுச்சுல? இந்த ராமாயணத்துல ராமன் ஜெயிக்க மாட்டான், ராவணன் ஜெயிப்பான். புரியுதுல்ல? நான் எதுக்கு இவ்வளவு மட்டும் டார்கெட் பண்ணனா, எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்கும். இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இவ விரும்பலனால எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. என்ன தடுத்தீங்க, அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். உன் மண்டையை உடைச்சிருவோம் பல்விந்தர். ஏய், சூழ்ச்சி. இந்த பல்பிந்தரோட சூழ்ச்சி. மரியாதை என்கிட்ட பேச. புரியுதுல்ல? என்கிட்ட மரியாதையை பேச. எனக்கு இன்னும் போதை ஏறல. போதை அதிகமாச்சுன்னா சம்பவம் தரமா இருக்கும். இதோ இருக்காங்களே உன்னோட அண்ணி அம்மா, அவளை கொன்னுட்டா நீ அனாதை ஆயிடுவ. பின்னாடி போ, போயிடு. பின்னாடி பின்னாடி ஆகிரு. பல்விந்தர் ஏய், என்ன விட வாயை மூடு. நாம இங்க இருந்து போயிடலாம். விடு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வா 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 வா. பல்விந்தர் விடு, போலாம், வா, வா. சொல்றேன். பல்விந்தர், பல்விந்தர், என்ன விடு. போலாம். நல்லா இருக்கல? ரிஷி, ரிஷி பல்விந்தர்! ரிஷி, போகாத, நில்லு. நீ போகாத. ஏன் போகக்கூடாது? அவன் இங்க இருந்து போயிட்டா நான் அவனை பிடிக்கணும்ல. நீ ஏன் என்ன தடுக்கிற? அவன் ஓடி போகட்டும். எப்படி ஓட விட முடியும்? அவனை பிடிச்சு வச்சு அடிச்சு. தயவு செஞ்சு சொல்றதை கேளு ரிஷி. இது ஒரு சின்ன காயம் தானே. நான் என்ன செத்தா போயிட்டேன்? ரிஷி, ரிஷி. மறுபடியும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத. இனி எப்பவும் அப்படி சொல்ல மாட்டேன். பட் இப்ப என்ன போக விடு இல்ல ப்ளீஸ். வேண்டாம், நீ எங்கேயும் போகாத. எப்பயும் போக கூடாது, புரியுதா? ரிஷி ப்ரோ, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நான் இருக்கேன். நான் போய் அந்த திருட்டு பையல புடிச்சிட்டு வரேன். சரியா? நான் போறேன். அதோட ரிஷி ப்ரோ, எனக்கு கனவு வந்துச்சு. பல்விந்தர் ஓடுற மாதிரி, நான் பிடிக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம், என்னோட கனவு பலிக்க போகுது. வா. ஆயுஷ் வாய மூடுறா. ஓகே ஓகே. இப்படி நின்னு ஆட்டிடியூட் காட்டிட்டே இருந்தா உன் கனவு கனவாவே போயிடும். முதல்ல போய் அவனை புடி. இப்போ உன்கிட்ட டபுள் ரீசன் இருக்கு. முதல்ல லக்ஷ்மி அண்ணியோட பேர் அவன் கெடுத்தான். இப்ப ரிஷி அண்ணனை அட்டாக் பண்ணிருக்கான். அவனை விடாத. முதல்ல போய் அவனை புடி. ஆமா ஆயுஷ், அவனை சீக்கிரமா போய் புடிச்சிட்டு வா. நீ பாரு தேவிகா, இப்பவே போய் நான் அந்த திருட்டு பையனை புடிச்சிட்டு வரேன். இந்த பாட்டில புடிங்க. டேய் போடா. ஆயுஷ் ஜாக்கிரதை. பாத்தீங்களா ஆண்டி? எதை பார்க்க? தள்ளி போடி. எத்தனை முறை உன்கிட்ட சொல்றது, இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஆம், நீங்களே பாத்தீங்களா பல்விந்தர் லட்சுமி என்ன அதுக்கு என்ன பண்ணான்னு? இப்போ? லக்ஷ்மிக்காக உன் உயிரை பணைய வைப்பியா ரிஷி? இது ரொம்ப ஓவர் ரிஷி. உனக்கு ஏதாவது பெருசா இருந்தா? ஆனா எதுக்கு இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதோட நீ ஸ்டாப். உன்னுடைய நாடகத்தை நிறுத்து. காயப்படுத்தினதே நீதான். இதுல ஃபர்ஸ்ட் எய்ட் வேற. ரிஷிக்கு அடிபட்டிருக்கு. அத போதும் போதும் மாம், என்ன பண்றீங்க? அதான் பாக்குறீங்களா, நீங்களும் எல்லாத்தையும் பாத்தீங்களா? லட்சுமி எந்த தப்பும் பண்ணல. முதல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம், உட்கார். ஐ காண்ட் பிலீவ் இட். நான் நல்லா இருக்கேன். தொடாத, தொடாத. மலிஷ்கா, நீ கட்டு போடு. என் பையனுக்கு தப்பா எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, இந்த பொண்ணு தரித்திரம் பிடிச்சவ. என் பையனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பிடிச்ச சாபம். அதனால என் பையனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மலிஷ்கா, நீ ட்ரெஸ்ஸிங் பண்ண. இதுல லக்ஷ்மி எந்த ஒரு தப்பும் பண்ணல. அப்படி தப்புன்னு சொன்னா அது பண்ணது நான் தான். இங்க நடந்த தப்புக்கெல்லாம் நான் தானே காரணம். லக்ஷ்மி, நீ ஏன் சும்மா இருக்க? முதல்ல அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணு. என்ன இது? அம்மா என்ன சொல்றீங்க? ரத்த சம்பந்தம்னா இப்படித்தான். ஒண்ணு சேரணும்னா பல காலங்கள் ஆகும். அது முறியணும்னா உடனே முறிஞ்சிரும். உறவு அந்த மாதிரி தான். சரியா சொன்ன.
உறவும் அப்படித்தான். அதனால நீ பாத்துக்க, ரத்தத்தையும் உறவையும். சரி, இப்ப என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய். எனக்கு தெரிஞ்சு வீட்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் டாக்டர் ஹலோ டாக்டர். இல்ல 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 நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா ரிஷிக்கு தான் அடிபட்டிருக்கு. ஆமா 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 கொஞ்சம் உடனே வாங்கல ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. லக்ஷ்மி, நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, உன்னை பார்த்துக்கன்னு நான் சொன்னேன்ல. நீ எதுக்காக எனக்காக உன்னோட உயிரை பணை வைக்கணும்? இப்ப அதுக்கு என்ன? நீ எனக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்கல. நான் அப்ப எதுவும் சொல்லலை. இந்த நேரம் பார்த்து இது திறக்க மாட்டேங்குது. போச்சுடா, திறந்துருச்சு. ஏய் பல்விந்தர், பல்விந்தர், வெயிட் 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 வெயிட். பல்விந்தர், பல்விந்தர், நான் சொல்றது கேளு. இங்க இருந்து போனா உன்னை போலீஸ் பிடிச்சிரும். வெளிய வந்தா நான் தான் பிடிப்பேன். வெளிய வந்துரு, வெளிய வாடா. ஏய் பல்லு, வா 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 வா, நம்ம கபடி விளையாடலாம். கபடி கபடி கபடி, வா. இங்க பாரு, நான் உன்னை போக விட மாட்டேன். நான் விட மாட்டேன். ஏய் பலு, நான் சொல்றது கேளு. போவாதா நில்லு. இங்க பாரு, போடா. நான் உன்னை போக விட்டா தானே. வா வா, சொல்றேன், மரியாதையா போயிடு. Damn it! Oh, fantastic! Thank you. Hello! இந்தா இல்ல வேண்டாம். தண்ணிய குடி. ரொம்ப வலிக்குதா ரிஷி? அண்ணி, ஆழமா பட்டிருக்கு. டாக்டர் எப்ப வருவாருன்னு கொஞ்சம் கேளுங்க. வந்துட்டே இருக்காரு. அண்ட் யூ ரிலாக்ஸ். வந்ததும் பெயின் கில்லர் கொடுப்பாரு. வலி தானா குறைஞ்சிரும். டாட், ஐம் ஓகே. நான் நல்லா இருக்கேன். மாம், நான் நல்லா இருக்கேன். ப்ளீஸ், அந்த பல்விந்தர் மட்டும் கிடைச்சிட்டா போதும். எப்படியும் ஆயுஷ் அவனை கண்டிப்பா பிடிச்சிருவான். அவன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அவன்கிட்ட அந்த விஷயத்தை யார் சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஆமா ரிஷி, வேற யாராவது இருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பான். ஆனா இங்க நாம எப்பவுமே டென்ஷனா இருப்போம். யாரோ இருக்காங்க, பல்வேந்திர பகடக்காய பயன்படுத்துறாங்க. நம்ம ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றாங்க, நம்மள தாக்குறாங்க. அதனால தான் நானும் சொன்னேன், அந்த ஆளு பேர் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு. ஆனா இந்த பல்விந்தர் இருக்கானே, வாயை திறக்கவே இல்லை. அப்படின்னா அண்ணி, உண்மையிலேயே யாருமே கிடையாதா? ஒருவேளை பல்வேந்தருக்கு வெளியில இருந்து தெரிஞ்சிருக்கலாம். கடவுள் புண்ணியத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதான் யாருமே இல்லையே. அப்போ டென்ஷனே வேண்டாம், பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை யாராவது இருந்தா அப்போ, ஒருவேளை நம்ம ஃபேமிலியோட பேரை கெடுக்கணும்னு யாராவது நினைக்கலாம் இல்லையா? லக்ஷ்மிக்கு கெடுதல் நினைக்கலாம். இன்ஃபேக்ட் லக்ஷ்மியோட பேரை தான் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பல்விந்தரோட ஹெல்ப்போட இந்த லெவலுக்கு கீழே இறங்கிருக்காங்க. ஒருவேளை நான் லக்ஷ்மி கூட அன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த பல்விந்தர் அவளை எடுத்துட்டு போயிருப்பான். நோ, நான் கை கட்டிட்டு இருக்க மாட்டேன். நானே போறேன். என்னாச்சு ரிஷி? மாம், நான் பல்விந்தரை பிடிக்க போறேன். என்ன, உனக்கு என்ன பைத்தியமா? உன் நிலைமைய பாரு, கையில ஆழமா காயம் ஏற்பட்டிருக்கு. நீ ஒண்ணு போக வேண்டாம். நீ ஏன்டா இப்படி பண்ற? முதல்ல இந்த விஷயத்தை விடு. எவளுக்கோ விரோதினா நமக்கு என்ன வந்துச்சு? ஒருவேளை நம்ம மேல விரோதமா இருந்தா? அம்மா, நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். அவன் நிச்சயமா நம்ம பக்கம் வரவே மாட்டான். மாம், நான் சொல்றத ஒரு வாட்டி ரிஷி, கேளுங்க. நான் நீ போக கூடாது. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நீதான் உயிர். உன்னை பத்தி கவலைப்பட்டே நான் போயிடுவோம் போல இருக்கு. மாம், ப்ளீஸ் மாம், இப்படி எல்லாம் பேசாத. போதும். இப்பெல்லாம் உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வர வர என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற நீ. மாம், நான் உங்க பேச்சு தானே கேட்கிறேன். ரிஷி, அப்போ நீங்க அம்மா உன்னோட நல்லதுக்காக தாண்டா சொல்றா. அதான் ஆயுஷ் போயிருக்கான்ல, நீ போக வேண்டாம். அதோட உன்னை பார்க்க டாக்டர் வந்துட்டு இருக்காரு. இதோ வந்துட்டார். வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். இவனை பாருங்க, மோசமா அடிபட்டிருக்கு. என்னாச்சு ரிஷி? இல்ல டாக்டர், பெருசா எதுவும் ஒண்ணு இல்ல. நார்மல் தான். அவ்வளவு பெரிய அடியெல்லாம் இல்ல. நார்மல் மாதிரி தெரியல. நான் ஒரு தடவை பாத்துறேன்.
நார்மல் தான் சொன்னீங்க ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. எப்படி அடிபட்டது? அது அது பாட்டில் உடைஞ்சு போச்சு. அதை எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது யாரு? எங்க மருமக லக்ஷ்மி தான். அப்படியா? சரியா பண்ணிருக்கீங்க, நீட்டா இருக்கு. திரும்பவும் ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டாம். நான் மெடிசன்ஸ் எழுதி தரேன், ஓகே? அது போடுறதுனால சீக்கிரம் காயம் சரியாயிடும், வலியும் இருக்காது. அதோட நான் கொடுக்குற டேப்லெட்டை நீங்க 3 நேரமும் எடுத்துக்கணும். காலை, மதியம், இரவு மறந்துடாம சாப்பிடுங்க, ஓகே? சீக்கிரமா குணமாயிடும், டோன்ட் வரி, ஓகே? தேங்க்யூ. தேங்க்யூ. மாம் கேட்டீங்கல்ல டாக்டர் என்ன சொன்னாருன்னு? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகல. இப்பயாவது நான் பல்விந்தரை படிக்க போகட்டுமா? வேணாண்டா. பாத்தீங்களாங்க, நீங்க அவ்வளவு தூரம் சொல்லி புரிய வச்சும் இவன் போறேங்கிறான். இப்படியே பண்ணேன்னா ரூம்ல தான் போட்டு அடைச்சு வைப்பேன். நீ என்ன சின்ன குழந்தையாடா? ரிஷி, இப்படி குழந்தை மாதிரி அடப்பிடிக்கிறத விடு. உயிர் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். அதோட முதல்ல நம்ம உடம்ப நல்லபடியா கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பார்க்கணும். இது சம்பந்தமா 7-8 பழமொழிகள் எனக்கு தெரியும், சொல்லட்டுமா? இல்லம்மா, இந்த 2 போதும். ரிஷி, மருந்தை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. ஆயுஷ் போயிருக்கான்ல, அவன் பார்த்துப்பான், ஓகே? அங்கிள் பாத்து. சாரி, உங்களால ஒன்றும் பண்ணிக்க முடியாது. டாட், ஆயுஷ் பல்விந்தரை படிக்க தனியா போயிருக்கான். சோ நான் இப்ப போய் தான் ஆகணும். ரிஷி, பாத்தியா எவ்வளவு வலிக்குது பாரு. இதுக்கு தான் சொல்றேன், நீ எங்கேயும் போக கூடாது. நீ போனா கோவப்படுவேன். ஒழுங்கா ரூமுக்கு போய் மருந்து சாப்பிட்டு படு.